எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு கள நிலவரம் எவ்வாறு இருக்க போகிறது, இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். சேலம் மாவட்டம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்டம் எப்படி இருக்கு கள நிலவரம்? இந்த சேலம் மாவட்டம், இந்த மாவட்டம் வந்து நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டம். அதிமுக கடந்த முறை 11-10 ஜெயிச்ச மாவட்டம். 2016 கூட அதே நம்பர் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஜெயலலிதா இருக்கும்போதே இது பவர்ஃபுல்லா இருந்த மாவட்டம். எடப்பாடி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த பகுதி. இந்த மாவட்டத்துல சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு சிறப்பு இருந்ததால அது தவிர எடப்பாடி வந்து இங்க ஏகப்பட்ட கிரவுண்ட் ஒர்க், சேலத்து ஃபுல்லா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செஞ்சது. அதுலயே அவர் நிறைய குட்வில் ஏற்பட்டிருக்கு. பிளஸ் இந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுத்த தாக்கம் இந்த மாவட்டம் முழுக்க இருக்கும். பிளஸ் இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பாமகவுக்கு சிக்னிபிகன்ட் ஓட்டு இருக்கு. பாமகவும் அதிமுகவும் கூட்டணி இருப்பதால ஒரு அரித்மெட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து அதிமுக அணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 11 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதிகமாக சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டம் எதுன்னா சேலம் மாவட்டம் தான். ஸோ அந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 தொகுதிகள் என்னென்ன: கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, அப்புறம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. முதல்ல கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி வரும். இந்த கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி என்று ஒரு தனி தொகுதி. ஓகே, இதுல வந்து இப்போ ஏடிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஏடிஎம்கே கடந்த முறை நல்ல தம்பி என்ற கேண்டிடேட் வெற்றி பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 48% ஓட்டு எடுத்திருந்தார். அவர் எதிர்த்து திமுக வந்து ரேகா பிரியதர்ஷினி, முன்னாள் சேலம் மேயர், அந்த சேலம் வீரபாண்டியார் ஆதரவாளர், அந்த காலத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லா பேசப்பட்ட நபர். அவர் வந்து 44% ஓட்டு எடுத்தது, ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தை தூக்குறாரு. நாம் தமிழர் அப்ப 5% எடுத்திருந்தாங்க. அமமுகக்கெல்லாம் ஒரு 1% வந்துச்சு. மக்களின் மையங்களும் பெருசா ஓட்டு வரல. இப்போ இந்த முறை திமுகவில இருந்து இங்க சின்னதுரைன்னு ஒரு கேண்டிடேட் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நாம் தமிழ் அபிராமி நெடுஞ்செழியன் ஒரு கேண்டிடேட் இருக்கு. தாவை கலந்து சுஜாதா ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து எஸ்சி ஓட்டிங் ஒரு 25% இருக்காங்க. அதுல அருந்ததிரி இருக்காங்க, ஆதிதிராவிட சமூகமும் இருக்காங்க. ஸோ அப்புறம் வன்னியர் ஒரு 15%, வெள்ளாள கவுண்டர் ஒரு 15%, உடையார் ஓட்டு ஒரு 10%, ரெட்டியார் ஓட்டு 10%. ஸோ 1 இயர் பிளஸ் வெள்ளாள கவுண்டரே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் காம்போ. இதுல வந்து எஸ்சி ஓட்டு ஒரு பக்கம் அந்த ஒரு பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இருக்குது. ஏன்னா அது ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சில ஏடிஎம்கே கேண்டிடேட் எஸ்சி ஓட்டு வரும். 1 இயர் கவுண்டர் கன்சாலிடேஷன், அப்புறம் உடையார் ரெட்டியார், அதெல்லாம் கொஞ்சம் உடையார் ஓட்டுல கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு இவங்க ஜெயிக்கிறது. ஸோ இந்த அரித்மெட்டிக் அடிப்படையில் பார்த்தா மீண்டும் நல்ல தம்பி வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பார்லிமெண்ட்ல கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க திமுக இந்த தொகுதியில. இது வந்து கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்ல வரும். பட் ஆனாலும் இங்க வந்து எட்ஜ் வந்து இப்போதைக்கு அதிமுக தான் இந்த தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதி வந்து 96 அப்புறம் திமுக வெற்றி பெற்றதில்லை. கடைசியா 97 ஜெயிச்சிருந்தாங்க. 2006 காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில வந்து இப்போ அதிமுக சிட்டிங் சீட்டு. அதிமுக சேர்ந்த ஏபி ஜெயசங்கரன் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. 2021 அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து 48% ஓட்டு எடுத்தாரு. அவர் எடுத்து சின்னதுரை, அவர் திமுக சின்னதுரை கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் 44% ஓட்டு எடுத்தாரு. அவர் தான் நினைக்கிறேன் இங்க இப்போ கங்கவளியில கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் போன முறை கிருஷ்ணவேணின்ற கண்டெஸ்ட் பண்ணி அவங்க 10,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. அப்புறம் மக்கள் நீதி மையமும் இங்க ஒரு 2,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் அர்த்தநாரின்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் 2016 அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ 2011 அவர் தான் கண்டெஸ்ட். ஸோ 3வது முறை அவர் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாருங்க. அப்புறம் நாம் தமிழ் மோனிஷா சின்னதுரை, அப்புறம் தாவேக்கால இருந்து செல்வபாரதி கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இங்க வந்து 1 இயர் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம், வெள்ளாள கவுண்டரும் டீசெண்டா இருக்காங்க, அருந்ததி பாப்புலேஷன் 10% இருக்காங்க,
அப்புறம் பறையர் பாப்புலேஷன் கொஞ்சம் இங்க 16% இருக்காங்க. உடையார் இங்க 10% இருக்காங்க. ஸோ இதுல வந்து இப்போ வன்னியர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். பிளஸ் அவங்களுக்கு அந்த அவங்க ஃபேவரடான பறையர் அருந்த ஓட்டு எல்லாம் கொஞ்சம் ஃபியூசியாக உடையார் ஓட்டும் கொஞ்சம் வரும். பிளஸ் இது காங்கிரஸ் தொகுதின்றதால ஏடிஎம்கேயோட அவங்களோட மேன் பவர் வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில இங்க வந்து நான் வந்து ஆத்தூர் தொகுதியில ஏடிஎம்கே நான் அறிவிச்சு கொடுப்பேன். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கங்கவலியும் ஆத்தூரும் தனி தொகுதினா இதுவும் தனி தொகுதி தான். பட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தொகுதி தமிழ்நாட்டிலே 2 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தொகுதி தான் இருக்கு. அதுல ஏற்காடு ஒண்ணு. இந்த ஏற்காடு தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுக சிட்டிங் சீட். இது இங்க வந்து திமுக இந்த தொகுதியில அவ்வளவு ஸ்ட்ரக்சரலி பெருசா ஸ்ட்ராங்கா இல்லை. கடைசியா அவங்க 2006 கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க வந்து கடந்த 2 முறை அதிமுக சேர்ந்த சித்ரான்றவங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அதிமுக உஷாராணின்னு ஒருத்தவங்க சீட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் திமுக தமிழ்ச்செல்வன் கண்டெஸ்ட் பண்ணி 40% எடுத்திருந்தார். அதிமுக வந்து அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வன்னியர் கன்சல்டேஷன் இருந்தால் 50% ஓட்டு எடுத்துட்டாங்க. இவங்க நாம் தமிழர் இருந்து ஜோதி போன முறை அவங்க 13,000 ஓட்டு எடுத்தாங்க. தேமுதிகல இருந்து 7,000 ஓட்டு, கொஞ்சம் தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்கு. ஸோ இந்த முறை பார்த்தோம்னா எங்க திமுக இருந்து ரேவதி மதீஸ்வரன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக இருந்து உஷாராணி, நாம் தமிழர் இருந்து பழனிசாமி, டிவிகே லக்ஷ்மி கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 33% அந்த இருக்காங்க. பழங்குடி சமுதாயம் அந்த ஏற்காடு மலை எல்லாத்தெல்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் வன்னியர் இங்க கொஞ்சம் 20% இருக்காங்க. இதுவே அதிமுக பெரிய எட்ஜ் கொடுக்கும். பறையர் கொஞ்சம் இருக்காங்க. அது திமுக ஓரளவு கன்சல்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உடையார் நாடார் ஓட்டுல கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வன்னியர் கன்சல்டேஷன்ல அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க உஷாராணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னோட பார்வை. அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதி என்பது திமுக ரொம்ப ஸ்ட்ரக்சரலி வீக்கா இருக்க தொகுதி. இங்க 1971 அப்புறம் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. திமுக வெற்றி பெறுகின்ற 96, 2006 தேர்தலில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதிமுக இங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க 6 மணி. கடந்த தேர்தலில் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவருக்கு எதிராக கடந்த முறை இங்க மோகன்குமார் மங்கலம், ரங்கராஜன் குமார் மங்கலம் சன் கண்டெஸ்ட் பண்ணாங்க. மணி வந்து 58% கிட்ட எடுத்திருக்காரு. மோகன்குமார் மங்கலம் 32% இருக்க முடிஞ்சது. நாம் தமிழருக்கு வந்து இங்க ஒரு 10,000 ஓட்டு கிட்ட இருக்கு. மக்கள் நீதி மையமுக்கு ஒரு ஓட்டு கொஞ்சம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த முறை இந்த தொகுதி வந்து தேமுதிக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து அதிமுக இருந்து ஆர் மணி மீண்டும் போட்டிடுறாரு. தேமுதிக இருந்து AR இளங்கோவன், நாம் தமிழர் இருந்து சிவசக்தி, அப்புறம் தவைக்கா இருந்து அதியமான் போட்டி விடுறாங்க. AR இளங்கோவன் வந்து நாயுடுன்னு நினைக்கிறேன். இவர் மணி வந்து வன்னியர். ஸோ இங்க வன்னியர் கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்புகள் தான் இங்க நிறைய இருக்கு. இங்க இருக்க காஸ்ட் பிரேக்கப் இப்படி பார்த்தோம்னா இங்க 35% வன்னியரும் 20% எஸ்சி இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் 12% இருக்காங்க. ஸோ வன்னியர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. செட்டியார் 6% இருக்காங்க. நாடார் 5% இருக்காங்க. ஸோ வன்னியர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷன் அதிமுக ஒரு கம்ஃபர்டபிள் லீட் எடுத்து மற்ற சின்ன கமிட்டியில் அவங்களோட பேஸ் போட்டு எடுத்தாலே இங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த முறையும் அதிமுக தான் பெரிய வாக்கு வித்தியாசத்துக்கு இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மேட்டூர் தொகுதியும் திமுக கொஞ்சம் வீக்கா இருக்க தொகுதி தான். கடைசியா 96 தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த இப்போ அவங்க சிட்டிங் எம்எல்ஏ ஜி வெங்கடாச்சலம் ஒருத்தர் இருக்காங்க அதிமுக. போன முறை இவர் சேலம் மேற்குல வெற்றி பெற்றார் 2016. கடந்த முறை 21 இது பாமக வெற்றி பெற்ற தொகுதி. அங்க வந்து சதாசிவம் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் 45% ஓட்டு இருந்தாரு. திமுக ஸ்ரீனிவாச பெருமாள்ன்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ஓட்டு டிஃபரன்ஸில் தான் ரிசல்ட் இழந்தாங்க. அப்புறம் நாம் தமிழ் மார்க்கண்டேயன் அவங்க ஒரு 9,000 ஓட்டு எடுத்தாங்க. அப்புறம் மக்களை வாய்ந்த அனுசியா அவங்களும் ஒரு 4,500 ஓட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இங்க வந்து அதிமுக இந்த முன்னாள் எங்க எம்எல்ஏ ஜி வெங்கடாச்சலம் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி சேலம் வெஸ்ட்ல வெற்றி பெற்றிருக்க. இங்க மேட்டூர் ரகம் வந்திருக்காங்க. திமுக மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் ஒரு யங்ஸ்டர் தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க.
நாம் தமிழ்லேருந்து வித்யா வீரப்பன், அப்புறம் தாவேக்காலேருந்து செல்வம் கண்டஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இவங்க வந்து திமுக பாமகன்னா கொஞ்சம் ஃபைட் கொஞ்சம் இருக்கும். அது எஸ்ஆர் பார்த்திபன் மாதிரி கேண்டிடேட்ல நீங்க கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். பட் எஸ்ஆர் பார்த்திபன் கண்டெஸ்ட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ திமுக அதிமுக ஃபைட்னு வருதுன்ற போது திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவதாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எல்லாம் பார்த்தோம்னா இங்கேயும் வன்னியர்கள் நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்காங்க, 32% இருக்காங்க. ஆதி திராவிடர் 14% இருக்காங்க. மேபி இந்த ஆதி திராவிட திமுக வரலாம். வெள்ளாள கவுண்டர் 12% இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் பிளஸ் வன்னியர் காம்பினேஷன் இங்கேயும் இருக்கும். செட்டியார் 10%, நாடார் ஒரு 8% மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு இங்க இந்த தொகுதியும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியும் 1971 திமுக வெற்றி பெற்றதே இல்லை. ஸோ தொடர்ந்து வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து 89 முதல் முறையா வெற்றி பெற்றார், 91 வெற்றி பெற்றாரு. அப்புறம் ஒரு 2011 தான் அடுத்த வெற்றியை இந்த தொகுதியில வந்து அவருக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவரை 98 எம்பிகளை ஜெயிச்சிருந்தார். 2001 அவர் சீட்டு கிடைக்கலைங்க. இங்க வந்து பார்த்தோம்னா கடந்த முறை எடப்பாடிக்கு சம்பத் குமார் கேண்டிடேட் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க 28% ஓட்டு எடுத்தாங்க. எடப்பாடி வந்து 66% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிட்டாரு. நாம் தமிழருக்கு இங்க ஒரு 6000 ஓட்டும், மக்கள் மையம் ஒரு 1500 ஓட்டும் இங்க இருந்துச்சு. இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக காசின்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஆக்சுவலி இவர் ரொம்ப நல்ல கேண்டிடேட்ன்ற மாதிரி தான் கலெக்ட்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் 2016 இவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கிடைச்சிருந்தா வெற்றி பெற்றிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் அதிர்ஷ்டம் எப்படிலாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதிர்ஷ்டம் எப்படிலாம் இவர் வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஒரு ஈஸியர் கேண்டிடேட் கொடுத்து ஜெயிச்சு வந்து உட்கார்ந்தாரு. சீஃப் மினிஸ்டர் பதவி இங்க தான் கிடைக்குது, சிஎம் ஏறாரு. ஸோ இங்க வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோசமா தோக்கும் போது கூட இங்க வந்து 10,000 ஓட்டு லீட்ல தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதாவது கூட்டணி இல்லாம வெறும் அதிமுக திமுக பார்க்கும்போது 10,000 லீடு வந்து இவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதிமுகவுக்கு. ஸோ இங்க காஸ்ட் பிரேக்கப் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வன்னியர்கள் இங்க 37% இருக்காங்க, மீனவர் 13% இருக்காங்க, வெள்ளாள கவுண்டர் 12% இருக்காங்க, ஆதி திராவிடர் பிளஸ் நாடார். மேபி ஆதி திராவிடர் நாடார் மற்றும் மீனவர்கள் திமுக போட்டிருக்கோம். வன்னியர் பிளஸ் கொங்கு கவுண்டர் கன்சல்டேஷன் பக்கவா இருக்கும். தெரிஞ்சு இதுவே 45-50% மேல எடப்பாடி எடுத்து போயிருந்து நினைக்கிறேன். ஸோ கம்ஃபர்டபுளா எடப்பாடி மீண்டும் இங்க இருந்து ஜெயிச்சிருவார். அடுத்து சங்ககி சட்டமன்ற தொகுதி. இந்த சங்ககி தொகுதி வந்து கடைசியா 2006 திமுக ஜெயிச்சிருந்தாங்க. திமுக விபி துரைசாமி எப்படா இருந்தாரு. அவர் இன்னைக்கு பிஜேபியில் போயிட்டு அவர் சன் இப்போ ராசிவர்தன் கனெக்ட் பண்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2021 இங்க அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக சேர்ந்த சுந்தர்ராஜன்றவர் வெற்றி பெற்றாரு. அவருக்கு திமுக சேர்ந்து KM ராஜேஷ், அப்புறம் நாம் தமிழ் சோபனா அவங்க ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. கே செங்கோடன் மக்கள் மையம் அவங்க ஒரு 3,200 ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து புது வேட்பாளர் ஃபீல் பண்ணிருக்காங்க, எஸ் வெற்றிவேல்னு. திமுகவும் ஒரு புது வேட்பாளர் போயிருக்காங்க, மணிகண்டன் ஒரு புது வேட்பாளர் போயிருக்காரு. அப்புறம் நித்யா அருண் நாம் தமிழர் இருந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. செந்தில்குமார் டிவிக்கு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வெள்ளாள கவுண்டர் அதிகம் 20%. அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே வெள்ளாள கவுண்டர் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் கேண்டிடேட். திமுக வெள்ளாள கவுண்டர் பண்ணியா தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன் அப்புறமா. ஆதி திராவிடர் 11%, அதுக்கப்புறம் முதலியார் 7%, நாடார் 6%. வெள்ளாள கவுண்டர் பிளஸ் வன்னியர் கன்சல்டேஷன் இங்க ஸ்ட்ராங்காவே இருக்கும் அதிமுக. பிளஸ் மற்ற சமூகங்களையும் அந்த கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் அப்பீஸ் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்கு. இங்க கொங்குல வந்து போலரைசேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில அதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் இங்க வந்து மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு தான் அதிகம்னு நினைக்கிறேன். அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் மேற்கை பொறுத்தவரை இங்க பாமக சிட்டிங் சீட்டு. பாமக சீட்டு அருள் ராமதாஸ் ஜெயிக்கிறார். எங்க ஜெயிச்ச எம்எல்ஏவா இருக்காரு. அவர் இப்ப ராமதாஸ் தரப்புல இருக்காரு. அடுத்து திமுக வந்து ராஜேந்திரன் அவங்க லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 84,000 ஓட்டு எடுத்தாங்க. 40% கிட்ட.
அப்புறம் நாகம்மாள் நாம் தமிழர் கேட்டு அவங்க ஒரு 10,500 ஓட்டு, மக்கள் நீதி மையம் 8,000 ஓட்டு, அப்புறம் தேமுதிக 2,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. இந்த முறை பாமக இருந்து கார்த்தின்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா அருள் வந்து ராமதாஸ் தரப்புல இருக்கிறதால மாற்று வேட்பாளர் கார்த்தி கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் ஆக்சுவலி மேட்டூர் சொந்த ஊர், மேட்டூர் கேண்டிடேட் இங்க ஃபீல் பண்றாங்க. திமுக கூட்டணியில தேமுதிக கொடுத்திருக்காங்க. தேமுதிகல வந்து அழகாபுரம் மோகன்ராஜ் எங்க தேமுதிக கேண்டிடேட் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்து சுரேஷ் குமார், அப்புறம் தாவேக்கால எஸ் லக்ஷ்மணன் கண்டெஸ்ட் பண்றாரு. இது இல்லாம அருள் வந்து இங்க இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்றாரு இந்த சிலிண்டர் சிம்பிள்ல. ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து 1 இயர் பாப்புலேஷன் 60%, அதுவே பெரிய விஷயம். அப்புறம் ஆயுத திராவிட 15%, வெள்ளார் கவுண்டர் 5%, கிறிஸ்டின் முஸ்லிம் தான். ஸோ இங்க வந்து என்னன்னா அந்த 1 இயர் ஓட்டு அதிமுக அணிக்கு ஒரு சாரா கன்சாலிடேட் ஆகுதா இல்லையான்றதான் கொஸ்டின். அது அதிமுக ரெட்டையர் கன்சாலிடேட் இருக்கும். பட் மாம்பழம் நிக்கிறது எந்த அளவுக்கு கன்சாலிடேட் ஆகும்னு தெரியல. அருள் எந்த அளவு ஓட்டு பிரிக்கிறாருன்னு தெரியல. அப்படி பிரிக்கிற ஓட்டா இருந்தா இவங்க தேமுதிக அந்த ஓட்டு எடுத்து இவங்க வெற்றி பெறுவாங்களா அதுவும் தெரியல. இதே உதயசூரியன் அது வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஆனா இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில இது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதிமுகவுக்கு வந்து இங்க இருக்கிற சேலத்துல இருக்க அமைப்பின் பாலத்துல வந்து அதிமுகவுக்கு நான் வந்து இங்க நான் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். அது அதிமுக கூட்டணிக்கும் பாமகவுக்கும் ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அடுத்து சேலம் வடக்கு. கடந்த 2 முறையுமே திமுக வெற்றி பெற்ற தொகுதி சேலம் வடக்கு. இப்ப சேலம் வடக்கு வந்து ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்காரு. பனமரத்துப்பட்டி வர ராஜேந்திரன் பேர், அவர் அமைச்சரா இருக்காரு. ஸோ மினிஸ்டர் சீட்டு. அவருக்கு எதிராக பாமக சதாசிவம் கண்டெஸ்ட் பண்றாங்க. சதாசிவம் தான் மேட்டூர் கேண்டிடேட், அவருக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேட்டூர் கேண்டிடேட், மேட்டூர் எம்எல்ஏ. அடுத்து நாம் தமிழர் இருந்து குணசீலா, தாவேக்கால இருந்து சிவகுமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. 21 தேர்தலில் வந்து ராஜேந்திரன் வந்து இங்க 46.2% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. ஜி வெங்கடாச்சலம் இவர் தான் இப்போ வந்து மேட்டூர்ல கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 86,000 ஓட்டு பெற்றிருக்காரு. 42.4% ஓட்டு எடுத்திருக்காரு. அப்புறம் மக்கள் நீதி மையம்க்கு இங்க 10,000 ஓட்டு வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து இதோட சோசியல் பேக்கப் பிரேக்கப் எப்படின்னா இங்க வந்து வன்னியர்கள் இங்கேயும் டாமினேஷன் அதிகம், 21% இருக்காங்க. திமுக இருந்து ஒரு 1 இயர் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் செட்டியார் இங்க 15% இருக்காங்க. ஆயுத திராவிடர் 12% இருக்காங்க. அப்புறம் முஸ்லிம்ஸ் முக்கியமா 11% இருக்காங்க. சேலத்துல மற்ற பகுதியில இங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ சேலத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு வந்து அந்த 1 இயர் பிளஸ் வெள்ளாள கவுண்டர் அந்த கன்சாலிடேஷன் பக்காவே ஹெல்ப்ஃபுல் ஆகுது. எல்லா இடத்துலையும் வெள்ளாள கவுண்டர் கொஞ்சம் இருக்காங்க, 1 இயர் இருக்காங்க, அதுல வந்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து எஸ்சி ஓட்டர்ஸ் திமுக பக்கம் இருக்காங்க. எஸ்சி ஓட்டர்ஸ் பேக் பண்ற மாதிரி செக்ஷன் எதுவும் இல்லை. ஆனா இந்த வடக்குல வந்து ஒரு முஸ்லிம்ஸ் இருக்கிறதால இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த முறையும் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல கூட இந்த சேலம் நார்த் செக்மெண்ட்ல வந்து ஒரு ஹெல்தி லீடு வந்து திமுக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்ல வந்து பாமக என்டிஏ கூட்டணியில பாமக எடுத்த ஓட்டும் அதிமுக எடுத்த ஓட்டும் சேர்த்தால் கூட திமுக எடுத்த ஓட்டோட வரல. ஏன்னா அந்த முஸ்லிம் கன்சாலிடேஷன் திமுக அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ராஜேந்திரன் இங்க இருந்து வெற்றி பெற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நான் சொல்றேன். அடுத்ததாக சேலம் தெற்கு. இந்த சேலம் தெற்கு வந்து யூஸ்வலி ஒரு கன்ஃபியூசிங்கான சீட். இங்க வந்து கடந்த முறை அதிமுக சேர்ந்து பாலசுப்ரமணியம் வேட்பாளர் அவர் 49% இருந்தாரு. அவர் எடுத்து திமுக வந்து சரவணன் அவர் நின்னாரு. அவருக்கு வந்து ஒரு 38% ஓட்டு இருந்தது. அப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து பிரபு மணிகண்டன் ஒருத்தர் கேண்டிடேட் போட்டாங்க, அவங்க 10,000. அப்புறம் நாம் தமிழர் 10,000. ஸோ இங்க வந்து கொஞ்சம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பீப்புள் இருக்கிறதால அதுவே ஒரு பெரிய பிளஸ். ஸோ இந்த முறை வந்து பாலசுப்ரமணியம் மீண்டும் சீட்டு கொடுக்காம புது கேண்டிடேட் போயிருக்காங்க. அதிமுக ஜே வினோத்ன்ற கேண்டிடேட் போயிருக்காங்க. திமுக இருந்து எம் லோகநாதன் ஒரு கேண்டிடேட் போயிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் சோபியா, தாவேக்கால இருந்து விஜய் தமிழ் பார்த்திபன் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து இது டெக்னிக்கலி க்ளோஸா போகும். பட் அது கேண்டிடேட் சாய்ஸ் கூட பின் பெட்டர். அவங்க வந்து நல்ல தொகுதி நல்ல பரிச்சயமான நபரை வந்து கேண்டிடேட் ஆக்கலான்ற மாதிரி இருந்துச்சு.
சும்மா மினிஸ்டருக்கு கூட இருக்க ஆட்களை கேண்டிடேட் ஆக்குறதால அவங்களோட வின்னபிலிட்டி வந்து கொஸ்டின் ஆகுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இது ஆக்சுவலி பார்லிமெண்ட்ல வந்து திமுக லீடு நல்லதா இருக்கு, 2 பேர் சேர்த்து லீடா இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்றம்ல அந்த ஓட்டர்ஸ் வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க, ஓட்டு பிஹேவியர் தான் காட்டுது. ஸோ அந்த அடிப்படையில் இங்க அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இறுதியா அமரர் வீரபாண்டி ஆறுமுகம் அவரோட தொகுதி, வீரபாண்டி தொகுதி, அவர் வந்து 62 இருந்து இங்க அப்பப்போ ஜெயிச்சாரு. ஃபர்ஸ்ட் 3 வாட்டி ஜெயிச்சாரு, இங்க அப்புறமா ஒரு 2 வாட்டி ஜெயிச்சிருந்தாரு. இப்போ வந்து அவருடைய உறவினர் திரு தருண் அவர் கேண்டிடேட் நிற்கிறார். ஆக்சுவலி 2021 தருண் தான் கேண்டிடேட் இருந்தாரு. அவர் வந்து அவரால் அப்ப 41.2% ஓட்டு எடுக்க முடிஞ்சது. அதிமுக இருந்து ராஜமுத்துன்ற வேட்பாளர் கிடைச்சு 50% ஓட்டு லாஸ்ட் டைம் போட்டு நாம் தமிழர் இருந்து ராஜேஷ்குமார் அவர் 9,000 ஓட்டு எடுத்திருக்காரு. அமமுகவுக்கு ஒரு 5% ஓட்டு இங்க இருக்கு. இப்ப இந்த முறை வந்து அதிமுக வேட்பாளர் மாத்திருக்கு, திமுக அந்த தருணோட கண்டினியூ பண்ணிருக்கு. அதுவே திமுக பிளஸ் தான். இங்க தாவேக்கால இருந்து பிரம்மமூர்த்தின்ற ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணிருக்கு. அதிமுக வந்து ராஜேஷ், அது நாம் தமிழ் வந்து ராஜேஷ் இன்னொரு கேண்டிடேட். ஆக்சுவலி பிரம்மமூர்த்தி வந்து தாவேக்கான்னு சொன்னி, இது எந்த தாவேக்கான்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றி கழகம்ல. அவர் தமிழக வெற்றி கழகம் வந்து MS பழனிவேல் ஒரு கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி திமுக வெற்றி பெறலைன்னா அது திமுக ஃபால்ட். இது திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி, பார்லிமெண்ட்ல நல்ல லீடு இருக்கு. இவர் நல்ல திமுக கட்சி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா உறுதியாக அங்க வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறலைன்னா அந்த கட்சியோட இன்டர்னல் இஷ்யூஸ் தான் காரணம். ஸோ தருண் மீண்டுமே காலத்துக்கு வந்ததால எனக்கு தெரிஞ்சு இங்க திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் வச்சு தான் இருக்கு அந்த ரிசல்ட். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை பார்த்தோம். அந்த 11 சட்டமன்ற தொகுதிகள் கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. இதுல கங்கவல்லி அதிமுக, ஆத்தூர் அதிமுக, ஏற்காடு அதிமுக, ஓமலூர் அதிமுக, மேட்டூர் அதிமுக, எடப்பாடி அதிமுக, சங்ககிரி அதிமுக, சேலம் மேற்கு அதிமுக, சேலம் வடக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சேலம் தெற்கு அதிமுக, வீரபாண்டி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் இருக்கு. இந்த 11 தொகுதிகளில் 2 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகவும், மீதமுள்ள 9 அதிமுகவே கைப்பற்றக்கூடிய தொகுதிகளா கள நிலவரத்தை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.